டோக்கனோட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து நம்ம டெய்லியும் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஒரு டோக்கன் ₹1 ₹1,00,000 வரைக்கும் வாங்குறதுக்கான ஆட்கள் வந்து நம்ம டெய்லியும் சோஷியல் மீடியாவில் கிராஸ் பண்ணி போகிறோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக இவ்வளோ போகாது அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து சில நபர்கள் இதை கொடுத்து ஏமாந்துடுறாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். ஒரு டோக்கனோட ப்ரைஸை டிசைட் பண்ணுறதுல அந்த டோக்கனோட டோட்டல் சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த பை டோக்கனோட டோட்டல் சப்ளைன்னு பார்த்தோன்னா 100 பில்லியன். இந்த 100 பில்லியனில் கோர் டீமுக்கு 20 பில்லியன் பிரிச்சிருக்காங்க. 5 பில்லியன் வந்து அவங்களோட லிக்விடிட்டிக்கு, கம்யூனிட்டி ரிசர்வ் சொல்லிட்டு ஒரு 10 பில்லியன். ஸோ ஓவராலாக 100 பில்லியனில் 35 பில்லியனை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. மிச்சம் இருக்கக்கூடிய 65 பில்லியன் டோக்கன்ஸ் தான் வந்து சர்க்குலேட்டிங்கில், அதாவது மைன் பண்ணுறதுக்குன்னு வச்சிருக்கக்கூடிய டோக்கன். இந்த மைன் பண்ணுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய டோக்கனில் ஒரு 8 பில்லியன் அளவுக்கு உண்டான டோக்கன் ஓவராலாக மைன் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 4.17 அளவுக்கு, அதாவது 4 பில்லியன் அளவுக்கு உண்டான டோக்கன் இன்னுமே வந்து லாக்கப்பில் இருக்குது. அதாவது கேஒய்சி மக்களுக்கு முடிஞ்சிருக்கும். கேஒய்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மைக்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த இங்கே வந்து பை ப்ரௌசர் வந்ததுக்கப்புறம் லாக்கப்னு சொல்லுவாங்க. அந்த லாக்கப் மட்டுமே கிட்டத்தட்ட 417 கோடி டோக்கன்ஸ் ஓவராலாக இருக்குது. இதில் 84 கோடி டோக்கன் வந்து சர்க்குலேட்டிங்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது வேலெட் டு வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய டோக்கன் அப்படின்னா அந்த 84 கோடி டோக்கன் தான். ஸோ இந்த டோக்கனோட தற்போதைய சர்க்குலேட்டிங் சப்ளைன்னு பார்த்தோன்னா 84 கோடி டோக்கன் தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோடு சேர்த்து இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, பினான்ஸ் வந்து ஒரு ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 2024 அக்டோபரில் வந்து அந்த ஒரு டேட்டாவை எடுத்து கொடுத்துருக்காங்க. 68 மில்லியன், அதாவது 6,80,00,000 டோக்கன் வந்து ஓவராலாக வேலெட் டு வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு உண்டான டோக்கன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பினான்ஸ் சொல்லியிருக்க கணக்குப்படி பார்த்தா 6,80,00,000 டோக்கன்ஸ் ஓவராலாக இருக்குது சர்க்குலேட்டிங்கில். ஸோ இந்த 6,80,00,000 டோக்கன் 1 பில்லியன் மார்க்கெட் கேப்பை ரீச் பண்ணுறப்ப என்ன டாலராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா $17 இருக்கும். ஏன்னா மார்க்கெட் கேப்பை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும்னாக்கும் அந்த டோக்கனோட ப்ரைஸ் அப்புறம் அந்த டோக்கனோட சர்க்குலேட்டிங் சப்ளை தெரிஞ்சுக்கணும். சர்க்குலேட்டிங் சப்ளை நமக்கு தெரிஞ்சிருச்சு, 64 மில்லியன் இருக்குது. ஸோ 6,40,00,000 டோக்கன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் அந்த டோக்கனோட மார்க்கெட் கேப் வந்து 1 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 பில்லியன் மார்க்கெட் கேப் போகணும் அப்படின்னா 64 மில்லியன் டோக்கன் இருக்குது. எத்தனை டாலர் போனால் அந்த ரேஞ்ச் வரும் அப்படின்னு 1 பில்லியன் மார்க்கெட் கேப் வரும் அப்படின்னு பார்த்தா $15.7 போச்சு அப்படின்னாக்கும் 1 பில்லியன் மார்க்கெட் கேப் ரீச் ஆகும். சர்க்குலேட்டிங் சப்ளை 64 மில்லியன் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்தால். இல்லை அது இல்லாமல் நம்ம கூகுள்லேருந்து எடுத்த டேட்டா இருக்குது. அதாவது 843 மில்லியன், 84 கோடி டோக்கன்ஸ் வந்து சர்க்குலேட்டிங்கில் இருந்து அதே 1 பில்லியன் மார்க்கெட் கேப்பை ரீச் பண்ணணும் அப்படின்னா $1.50 அந்த ரேஞ்சில் இருந்து $1.50 அந்த ரேஞ்சு போச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மார்க்கெட் கேப் வந்து 1 பில்லியனை ரீச் பண்ணிடும். ஸோ இது எல்லாம் வந்து நம்ம இன்டர்நெட்டில் பார்த்துருக்கக்கூடிய தரவுகளை வச்சு நம்ம செக் பண்ணி சொல்கிறோம். ஓவராலாகவே வந்து இந்த காயின் வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள டோக்கன். ஏன்னா மார்க்கெட்டுக்கு லிஸ்டிங்க்கு வரதுக்கு முன்னாடியே வந்து பிளாக் மார்க்கெட்லேயே வந்து அங்கங்கே நிறைய இடத்துல வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளால் சோஷியல் மீடியாவில் கூட பார்க்க முடியுது. இதில் வந்து நம்ம ஏன் அந்த மார்க்கெட் கேப் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம்னா, ஒவ்வொரு டோக்கனுக்கும் எந்த ஒரு பொருளாக இருந்துட்டு போட்டோம், நம்ம கிரிப்டோ கரன்சின்னு இல்லாமல் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், கண்டிப்பாக மார்க்கெட் கேப் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் கேப்பை வச்சு தான் வந்து அந்த பொருள் வந்து எந்த அளவுக்கு அதோட மதிப்பு வந்து தீர்மானிக்க முடியும். அதனால தான் வந்து நம்ம மார்க்கெட் கேப் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து பினான்ஸும் சரி, நம்ம கூகுளில் பார்த்ததையும் வச்சு சரி, இப்போ இருக்கிறதையும் வச்சு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் $1 போகும், $15 போகும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து கண்டிப்பாக 6 கோடி டோக்கன் தான் சர்க்குலேட்டிங் இருக்குது, 7 கோடி டோக்கன் தான் சர்க்குலேட்டிங் இருக்குது. ஓவராலாக ஒரு 20-30 கோடி டோக்கனுக்கு உள்ளே இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த டோக்கன் வந்து குறைஞ்சபட்சம் $15லேருந்து $100 வரைக்கும் போகிறது கூட சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த கிரிப்டோ அப்படிங்கிறது எந்த ஒரு எட்ஜுக்கும் நம்மளை வந்து கொண்டு போகும். $1 லிஸ்ட் ஆகலாம், $100 லிஸ்ட் ஆகலாம், $500 லிஸ்ட் ஆகலாம், $1/2 லிஸ்ட் ஆகலாம். ஸோ அதனால் உங்களோட தனிப்பட்ட ரிசர்ச் வந்து நீங்கள் இந்த டோக்கனில் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த டோக்கனை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப அதிகமாகவும் எதிர்பார்க்க வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு தேவையான டாலர் நீங்கள் நல்லா கரெக்டாக மைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவையும் தாண்டி உங்களுக்கு இந்த டோக்கன் வந்து கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்டேபிள் காயினாக கூட கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது பை அப்படிங்கிறனால பையோட டிஃபால்ட் வேல்யூனா 3.14. ஸோ அந்த ரேஞ்சுக்கும் கொண்டு வந்து கொடுக்குறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 6 இயர் ஆச்சு இந்த டோக்கன் வந்து லான்ச் பண்ணி. அதுக்காக அவங்களோட யூசர்ஸ்க்காகவாச்சும் ஒரு எக்கனாமிக்கலாக வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ப்ரைஸில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால்
எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் வந்து புதுசாக மைண்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லா பேருமே வந்து கேஒய்சிக்கு அப்ளை பண்ணிடுங்க. கேஒய்சி அப்ளை பண்ணியிருக்கவங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சுனாக்கா ரீசப்மிட் கேட்பாங்க. ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் ரீசப்மிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களோட டோக்கன்ஸ் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். கேஒய்சி பண்ணிவிட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவைலபிள் பேலன்ஸில் எவ்வளோ இருக்கோ அதுதான் நீங்கள் செல் பண்ண முடியும். ஓவராலாக எனக்கு இங்கே மைக்ரேட் ஆகி வந்துருச்சு அப்படின்னாக்கா உங்களால் பண்ண முடியாது. அவைலபிள் பேலன்ஸில் எவ்வளோ டோக்கன் இருக்கோ அதை தான் நீங்கள் செல் பண்ண முடியும். நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி பை டோக்கன் நிறைய இடத்துல வந்து $0.1 $800 $900 கூட வாங்குறதுக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு மாதிரி பை பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க. பட் இது வந்து டோட்டலாக ஸ்கேம்னு தான் சொல்லுவேன். உங்களோட ஏரியாவில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பையர் இருப்பாங்க, இல்லாட்டி உங்களுக்கு ரெஃபர் பண்ண ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் என்ன ரேட்டு போகுது என்ன ஏன்னா அவங்கள்ட்டங்கிறப்ப கண்டிப்பாக ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்கள்ட்ட நீங்கள் ஈஸியாக கேட்கலாம். அப்படி இல்லை கண்டிப்பாக டோக்கன்ஸ் விற்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் ஷேர் பண்ணி வைக்கிறேன். அதில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக மைண்ட் பண்ணிட்டு வந்த டோக்கன் இன்னும் ஒரு 4 நாளில் லிஸ்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. 10-15 எக்ஸ்சேஞ்சஸ்க்கு மேலே வந்து நிறைய வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கோர் டீம்லேருந்து மறுபடியும் வந்து மெசேஜஸ் வந்துருக்கு. கண்டினியூஸாக நான் வந்து லிஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள். என்ன ப்ரைஸ்க்கு வருதுன்னு பார்ப்போம். இதையும் தாண்டி விற்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து $1க்கும் கம்மியாக போகலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் என்ன ரேஞ்ச் போய்ட்டுருக்கோ அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.